ஒரு பெரிய காட்டில் மீனாவும் சிக்கு புறாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. சிக்குவும் மீனாவும் எங்க போனாலும் சேர்ந்துதான் போவாங்க. அதே காட்டுல சிச்சி காகமும் ரீனா காகமும் இருந்தாங்க. ரொம்ப சோம்பேறி காகங்க. பக்கத்து வீட்ல இருந்து திருடி திருடி சாப்பிடுவாங்க உழைக்காம. ஒரு நாள் சிச்சி காகம் தானியம் திருடறத சிக்கு புறா பாத்துட்டா. அத மீனா கிட்ட சொல்லி 2 பேரும் சிச்சி காகத்து வீட்டுக்கு போய், திருடறது தப்பு, இனிமேல் இதை திரும்பவும் பண்ணீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிடுவேன்னு கண்டிச்சிட்டு போனாங்க. சிச்சி, இவங்கள ஏதாச்சும் செஞ்சாகணும், நம்மளே கண்டிச்சிட்டு போறாளுங்க. ரீனா மீனாவையும் சிக்கு புறாவையும் கண்காணிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் மீனா தனியா இருந்தா. அத தெரிஞ்சுக்கிட்டு சிச்சி காகம், மீனா, நீ ஏன் எப்பவும் அந்த சிக்கு கூட மட்டும் போற? எங்க கூட வா, உனக்கு நல்ல இடம் காட்டுறேன் என்றான். அதுக்கு மீனா, எனக்கு என்னோட தோழி சிக்கு போதும், நான் அவ கூட தான் போவேன்னு சொல்லிட்டு பறந்து சென்றாள். இதை கேட்டு சிச்சி காகத்துக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. இவங்களோட நட்பை ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணியாவது உடைக்கணும் என்று திட்டம் போட்டான். சிச்சி காகம் சிக்கு கிட்ட போய், உன்னோட தோழிக்கு உன் கூடு மீது கண் வைத்திருக்கிறா, கவனமாயிரு. உன்னை ஏமாத்தி உன்னோட இடத்த அவ பேருக்கு மாத்திக்குவாளாம். அதுக்காக தான் உன் கூட நெருங்கி பழகுறாளாம். நான் பறந்து வர அப்போ அவ கூட்ல யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தான்னு போய் சொன்னான். அதே நேரம் ரீனா மீனா கிட்ட, நீ சிக்குவாலதான் உணவு சேகரிக்கிறியாம், நீ அவளை உபயோகப்படுத்திக்கிறியாம், இன்னும் நிறைய பொய்களை சேர்த்தி சொன்னான். இனிமேல் நான் தனியாக போகிறேன்னு மீனா முடிவெடுத்தா. அன்னைக்கு இரவு மீனாக்கு சிக்கு மேல இருந்த நம்பிக்கையினால ரீனா அவ்வளவு சொல்லியும் சிக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா சிக்குவோ சிச்சி சொன்ன பொய்ய நம்பி மீனா கூட பேசுறதையே விட்டுட்டா. சிக்கு நடந்துக்கிற விதம் மீனாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சிக்குவும் ரீனாவும் நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க. மீனா பேச போனாலும் சிக்கு பேசாம போயிட்டா. அன்று இரவு சிக்கு காகங்களின் கூடு அருகே சென்றபோது, நாளைக்கு அந்த முட்டாள் சிக்குவை ஏமாத்தி அவ கூட்ட எடுத்துக்கலாம். அவதான் இப்போ நாம என்ன சொன்னாலும் தலைய ஆற்றாளே. ரொம்ப வருஷமா பழகிய மீனா கிட்ட நாம சொன்ன பொய்ய நம்பி பேசுறதையே விட்டுட்டா என்று அவர்கள் பேசுவதை கேட்டாள். நான் என்னோட நல்ல தோழிய சந்தேகப்பட்டுட்டேனே என்று வருந்தினாள். இவ்வளவு நாள இருந்த என்னோட நட்பை கொச்சைப்படுத்திட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அவ உடனே மீனா கிட்ட சென்று நடந்ததே சொன்னாள். மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்டா. மீனா அவளை மன்னித்து இருவரும் மீண்டும் நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க. காகங்கள் என்ன சொன்னாலும் மீனாவும் சிக்குவும் அவங்க கூட பழகிறத விட்டுட்டாங்க. ஏய் ரீனா, மழைக்காலம் வரப்போகுது, உணவு சேகரிக்காம வீணா பொழுத கழிக்கிறீங்க. அடைமழை பெஞ்சா உணவுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்பவும் நேரம் இருக்கு, உணவு சேகரிச்சு வச்சுக்கோங்கன்னு சீதா சொல்லிட்டு போனா. போங்க போங்க, அதான் எங்களுக்கும் சேர்த்து நீங்களே சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு ரீனா நினைச்சா சிரிச்சா. மழைக்காலமும் வந்தது. எல்லா பறவைகளும் உணவு சேமித்திருந்தனர். எல்லாரும் கூட்டிலேயே பாதுகாப்பாய் இருந்தனர். ஒவ்வொரு பறவையோட கூட்டுக்கும் சென்று பொழுதை கழித்தனர். ஆனால் ரீனாவும் சிச்சியும் சோம்பேறித்தனமாக இருந்தார்கள். எல்லாரும் உணவு சேகரிச்சு வச்சிருக்காங்க, நம்ம என்ன பண்றது? உணவுக்கு இன்னைக்கு வேற அடைமழை வேற பெய்யுது. விடு ரீனா, நம்ம பக்கத்து வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டா போச்சு. மீனா சோளம் செஞ்ச அருமையா இருக்கு, நீயும் சாப்பிட்டு பாருன்னு சிக்கு கொடுத்தா. ஒரு இரவு, சிச்சி எனக்கு ரொம்ப பசிக்குது, இரு நான் உணவு எடுத்துட்டு வரேன்னு மற்ற பறவைகளின் சேமித்த உணவை திருடினான். கொஞ்சமா உணவு எடுத்திருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எல்லாரது வீட்ல இருந்து 1 மாசத்துக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அடுத்த நாள் எல்லா பறவைகளும் தங்களோட உணவுகளை காணாமுன்னு அலர்னாங்க. இது சிச்சி காகத்தோட வேலையாதான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டனர். அவர்கள் காகங்கள் இல்லாத போது கூட்டுக்கு சென்று திருடிய உணவை மீண்டும் எடுத்துக்கொண்டார்கள். அதே சமயம் சிக்குவும் மீனாவும் சிக்கு வீட்டுல மறைஞ்சிருந்தாங்க. திருட சிச்சி காகம் சிக்கு கூட்டுக்கு வந்தபோது மறைஞ்சிருந்து சிச்சியை கையும் கழுமாய் பிடிச்சாங்க. சிச்சியும் ரீனாவும் அவங்க செயலை நினைச்சு வெட்கப்பட்டார்கள். நாங்கள் தவறு செய்தோம், மன்னித்து விடுங்கள், இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம். மீனாவும் சிக்குவும் நல்ல மனசுடன் இனி இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி சிறிது உணவு கொடுத்தார்கள். நண்பர்களை எளிதில் சந்தேகிக்க கூடாது. பொய் சொல்லும் மனிதனோ அல்லது பறவையோ எப்போதும் தோல்வியடைவான். நல்ல மனசு கொண்டவர்களுக்கு இறுதியில் வெற்றிதான்.